ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பெங்களூர் பிடிஎம் லேஅவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி சைனா பஜார் வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா ப்ராடக்ட்டும் இருக்குது, இந்தியன் ப்ராடக்ட்டும் எல்லாம் மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இருக்குங்க. நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் இருக்கும். நிறையா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் வந்துட்டு இது பயனுள்ளதாக இருக்கும். கிச்சன் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், பேச்சுலர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வாங்கலாம். வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு வெளியில் தங்கி படிப்பாங்க, வேறு வேறு ஊரில் போய் இருப்பாங்க, வந்துட்டு படிக்கிறதுக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த கடையில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூஸ் கிளாஸு உள்ள கடைக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ சம்மருக்கு வந்து ஜூஸ் கிளாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஒவ்வொரு கிளாஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, டிசைனும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த கடை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ராக்கரி ஐட்டம் இருக்குது, கிளாஸ் ஐட்டம் இருக்குது, அப்புறம் வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸ் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் பம்பாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய வந்து டூல்ஸ் வகை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு இந்த துணி காய போடுறதுக்கு வந்து கயிறு, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்களாக இருக்கும். அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிளேட் செக்ஷனில் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்டும் இருக்குது, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண செராமிக் பிளேட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், 6 பீஸு இல்லை குறைஞ்சது ஒரு 4 பீஸு இந்த மாதிரி செட்டாக தான் கிடைக்கும் இந்த பிரிண்டட் பிளேட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி கடைக்கு வந்து நம்ம வாங்கும்போது, பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அசார்ட்டடாக எடுத்துக்கலாம். மிக்ஸ்டாக வந்துட்டு உங்களுக்கு எல்லா டிசைன்லேயும் நீங்கள் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த செராமிக் பிரிண்டட் பிளேட்டில் 150 ரூபா ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிரிண்ட் பண்ண பிளாஸ்டிக் பிளேட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், டீப் பவுல், பிரிண்டடு டீப் பவுல். இது வந்துட்டு 250 ரூபான்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம ஓட்ஸு மேகியெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி பவுலில் நம்ம வச்சுக்கலாம். வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பாருங்கள், 150 ரூபா இந்த பிளேட்டு. பிளாக் கலர் பிளேட்டு நான் காமிச்சது. பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸ் எல்லாம் இருக்குது, குட்டி குட்டி ஸ்டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங்க்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி நம்ம போகும்போது, குட்டீஸோடு போகும்போது அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுக்குவாங்க. நம்ம ஆன்லைன்லேயே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நம்மளாம் சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா கூட சேர்ந்து நம்ம போய் வாங்கினதுனால தான் நம்மளுக்கு எந்தெந்த பொருளை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும். அதனால நம்மளும் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நீங்களும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுங்கள், அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அலுமினியம் வடசட்டியெல்லாம் பாருங்கள், லைட் வெயிட்லேயும் இருக்குது, ஹெவி வெயிட்லேயும் இருக்குது. பிரியாணி பாத்திரம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து 1 கிலோ அளவுள்ள பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரம். இது மூடியோடையே கொடுத்துருக்காங்க. இப்போ கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் இதிலே நீங்கள் வந்துட்டு குழம்பு கிரேவியும் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். 400 ரூபா தான், உங்களுக்கு ரேஞ்சு கூட கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாத்திரமாவது நம்ம வீட்டில் வச்சுக்கிறது மஸ்ட்டுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கெஸ்ட்டெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு கை கொடுக்கும். இந்த மாதிரி பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கனால எல்லாம் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் குக்கர் இப்படி தான் நம்ம வச்சுருப்போம். யாராவது கெஸ்ட்டு வரும்போது தான் ஆஹா எந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ பிரியாணி பண்ணுறது, குழம்பு வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து தோணும், ஐயையோ பெரிய பாத்திரம் இல்லையே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 2 பாத்திரம் வாங்கி வச்சிட்டோம்னா செம்மையாக சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம் சமையலை. இந்த மாதிரி பாருங்கள், 25 லிட்டர் உள்ள ஏர்டைட் பாக்ஸ் இது. இந்த பாக்ஸ்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டா, கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அது போட்டு வச்சுக்கலாம், அரிசி போட்டு வச்சுக்கலாம். அப்புறமேட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருப்பு, உப்பு, மிளகாய், புளி எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படியும் வந்து பேக்கடாக தான் வாங்குகிறோம். அதையே வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். இது வந்துட்டு ஸ்டாண்டு, பாத்திர ஸ்டாண்டு
ரூ. 500 இது வந்து சூப்பருங்க. அடியில் வந்து தண்ணியும் வந்துட்டு உங்களுக்கு வடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பிளேட்டில் இருக்கிறத எடுத்து ஊற்றிட்டு அப்படியே அடியில் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு, அடுப்பு திட்டுக்கிட்ட வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பாத்திரம் எடுக்க பிடிக்க வசதியாக இருக்கும். குட்டி குட்டி பாத்திரம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் மேலே காட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சுக்கலாம், டம்ளர் வச்சுக்கலாம், குட்டி பாத்திரம் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாங்க. ரூ. 500 பெஸ்ட்டுங்க. பேச்சுலராக இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் போய் தங்கி படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களாம் வாடகை வீடு எடுத்து இருப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்குலாம் செம்மையாக இருக்கும். நீட்டாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா காமிச்சு இல்லைங்களா, அதில் ஒரு 4 டப்பா வாங்கினீங்கன்னா அழகாக நம்ம எல்லா வாங்குகிற கிச்சன் ப்ராடக்ட்டையும் அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் பாத்திரத்தை அடுக்கி வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோ இந்த மாதிரி நம்மளோட பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வைஸ் எல்லாமே கண்டெய்னர் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஏர்டைட் பாக்ஸ், எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. நம்ம என்ன இப்போ வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அந்த குழம்பு பொடி, மிளகா பொடியெல்லாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கலாம். உப்பு, அப்புறமேட்டு சர்க்கரை, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வந்துட்டு கிராசரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டுங்க. நெட்டோடு இருக்குது. ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடுது. இது வந்துட்டு 2 சைஸ்லேயும் இருக்குது. ஸ்மால் சைஸ், பிக் சைஸில். இது வந்து பாருங்களேன், இது வந்து மிரர். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கண்ணாடியில் ஆனதில்லை, மிரர் ஷீட்டு. இது வந்து 200 தான். நீங்கள் வந்துட்டு நல்ல ஒர்த்து. நீங்கள் வந்துட்டு அதாவது வீட்டில் எப்படியும் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. வேறு இடத்துல எங்கேயாவது வேணும், இல்லை டாய்லெட்டுக்கெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி மிரர் ஷீட்டு வந்துட்டு நல்ல கை கொடுக்குங்க. மிரர் ஷீட் வந்துட்டு நம்ம குளிக்கிற ரூமுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ப்ரஷ்ஷிங்லாம் பண்ணுறதுக்கு மிரர் ஷீட்டு வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்துட்டு பாருங்கள், சப்பாத்தி கல் தான். இண்டாலியம்லேயும் இருக்குது, இரும்புலேயும் கல் இருக்குது. இதில் பாருங்கள், இரும்பு கல்லுனா கைப்பிடி வச்சதாக இருக்குது. இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இண்டாலியம் கல்லில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கைப்பிடி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த கடையில் நான் வாங்கின பொருட்களையும் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங், இல்லை இந்த மாதிரி கடையில் போய் வாங்குறது, இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், எதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது, எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் எங்கெங்கே வாங்கணும், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. பாய், டேக் கேர்.